ஒரு கோழியோ ஒரு ஆடோ பிடிச்சிட்டு வாங்க, தண்ணி ஊற்றி கழுவ முடியாது கண்ணை, ரத்தத்தை ஊற்றி கழுவுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா கையை அறுத்து சொல்லி ஏன் என் ரத்தத்தை பயன்படுத்துங்க அப்படிங்குது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தாய்க்கே தன்னுடைய பிள்ளை மேலே இவ்வளோ அன்பு இருக்கும்போது, நாம் பாவத்தில் கொப்பளமாய் நம்ம சாபத்தை கிடக்கும்போது அவர் சும்மா உட்காரல, எப்படி அந்த தாயை போல வந்தாரோ அவரும் இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தி உங்களையும் என்னை மீட்டார். ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற தாய்க்கு இந்த அன்பு இருக்கும்போது, ஒரு குழந்தை விழுந்து கிடக்கு, உடனே என்ன சொல்லுவோம்? ஏன்ட்டவா நான் சரி பண்ண சொல்லுவோமா? நம்ம எங்கே குழந்தை விழுந்து கிடக்கிறோ அங்கே தான் போய் நிற்போம். அதுதான் மனுஷன் பண்ணான். மனுஷன் பாவத்தை விழுந்து கிடக்கும்போது இந்த உலகத்துக்கு அடிமை ரூபம் எடுத்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வந்தார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுடைய பிறப்பு இந்த உலகத்துல கிடையாது. அவர் அடிமை ரூபம் எடுத்து நமக்காக வந்தார். 33 வருஷம் 34 வருஷம் நமக்காக